ஒவ்வொரு மனிதருக்கும் கேரக்டர் வேலை செய்யும். மொத்தம் 64 விதமான கேரக்டர் இருக்குது. அந்த 64 விதமான கேரக்டர் காம்பினேஷன் தான் வேலை செய்யும். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், பிடிச்சிருக்கு, மனசில் பிடிச்சிருக்குன்னு போவோம். ஆனால் எப்போ நாலு சோத்துக்குள்ளன்னு போகிறோமோ அப்போ தான் ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். அது வரைக்கும் தெரியாது. அப்போ எப்படி இருந்தால் ஏற்றுக்க முடியும், எதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம், எதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, இவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது டிஎன்ஏ கேரக்டர் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க அணுகுறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் பேர் வச்சு கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பேரோடவே இந்த குழந்தை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் கேரக்டர் சொல்கிறது எல்லாமே வந்து அந்த நேமில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சா இல்லை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஸ்பெசிஃபிக்காக இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே நியூமராலஜிக்கல் பேர் என்ன செய்கிறாங்கன்னா 10 நம்பரா இப்படி தான், 15 இப்படி தான், 20 இப்படி தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த 10 தான் வேலை செய்யுது, 15 தான் வேலை செய்யுது எப்போ தெரியும், எப்படி தெரியும்? அதில் சின்ன கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் அப்ளை பண்ணி நம்ம எடுக்கும்போது அது நம்ம எது வேலை செய்யுதுன்னு பிடிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் நேம்ஸு, குழந்தைக்கான நேம் இதெல்லாமே வந்து ஒரு லக் ஃபேக்டர் மாதிரி ஒர்க் பண்ணுமா? சரி. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட நியூமராலஜி சம்மந்தமாக பேசுகிறதுக்காக நியூமராலஜிஸ்ட் அண்ட் ஃபேமிலி கன்சல்டன்ட் திரு சிவகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நிறைய டிவிஷன்ஸுமே இருக்குது. ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்ப்பாங்க, இல்லைனா கூட்டு எண்கள் வச்சு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு புது விதமாக ஒன்று சொல்கிறீங்க, டிஎன்ஏ கேரக்டர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி. ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்களோட கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கும், அவங்களோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. இது வந்து என்ன மாதிரியான மெத்தடாலஜி நீங்கள் யூஸ் பண்ணி சொல்கிறீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ டிஎன்ஏ கேரக்டர் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன? எப்படின்னா மேடம், இப்போது ஒவ்வொரு மனிதரோட செயல்பாடும் எண்ணங்களும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி தான். நம்ம குணநலன்கள் கேரக்டர் என்னவோ நாம் என்ன செய்கிறோம், என்ன நம்ம நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுங்கிறது அதுதான் முடிவு பண்ணுது. அது எதில் இருக்குது அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேயோ இல்லை நேம்லேயோ இருக்குது. அது டேட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியுமானா அப்படியும் முடியாது. இல்லை டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு இப்போ சொல்லாமல் டேட்டு, மந்த்து, இயர் மூணையும் கூட்டி வர டோட்டல் வேலை செய்யுமா அப்படின்னா அதையும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு இந்த ரெண்டும் வேலை செய்யாமல் நேமோட டோட்டல் வேலை செய்யலாம். இல்லை நேமோட டோட்டல் இல்லாமல் நேமோட டோட்டல், டேட் ஆஃப் பர்த் டோட்டல் எல்லாமே சேர்த்து பார்த்து வர்ற இது மூணுமே இல்லாமல் நேமோட காம்பினேஷன் இருக்குது. நேமில் பெயரில் வந்து காம்பினேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஜாதகத்தில் ஜோதிடமில் சொல்கிறாங்க இல்லையா, குரு சுக்கரனா பார்க்குறான், செவ்வாயாக பார்க்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பெயர்லையும் இருக்குது. அது இறைவன் மூலமாக எனக்கு உணர்த்தப்பட்டது, அதை நான் பயன்படுத்துகிறேன். அதை வச்சு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு கேரக்டர் வேலை செய்யுது. மொத்தம் 64 விதமான கேரக்டர் இருக்குது. அந்த 64 விதமான கேரக்டர் காம்பினேஷன் தான் வேலை செய்யும். காம்பினேஷன்னா எப்படி அப்படின்னா, சிலருக்கு வந்து அம்மா பிள்ளையாக இருப்பாங்க, வண்டி ஸ்பீடாக ஓட்டுவாங்க, குறை சொன்னால் பிடிக்காது, பிரியாணி தான் பிடிக்கும். சிலருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தூங்குறது மெயினாக நினைப்பாங்க. தூக்கம் தான் அவங்களுக்கு மருந்தே. இன்னும் சொல்ல போனால் தூங்கிட்டாங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளமே வராது. தண்ணி நிறைய குடிக்கணும், தூங்கிட்டாங்கன்னா போதும். நைட்டு முழிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் பகலில் அதுக்கு ஈக்குவல் பண்ணி தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களையும் குறை சொன்னால் பிடிக்காது. ஆனால் ரெண்டும் வேறு கான்செப்ட். இந்த மாதிரி கேரக்டரில் வந்து காம்பினேஷனில் வரும், கம்பைண்ட் ஆகி வரும். அப்போ இந்த கம்பைண்ட் ஆகி வர்றது எந்த பார்ட்டு வேலை செய்யுதுன்னு நம்ம பிடிக்கணும் பேரில். அது பிடிச்சிட்டோம் அப்படின்னா கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் ஆமாம்பாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட மூவ்மெண்ட்டே இருக்கும். சிலருக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா சொல்லுவோம், சார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஒத்து வராது, பண்ணிடாதீங்க அப்படிமோ. என்ன ஆகும்னா அப்படி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸை பார்ட்னருக்கு விட்டு கொடுத்து வந்துடுவாங்க. அந்த லாஸை இவங்க ஏற்றுக்கிட்டு விட்டு கொடுத்து வந்துடுவாங்க. அது முதலே தெரிஞ்ச நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இல்லாமல் பார்த்துக்கலாமே. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா நம்பி போகலாம் அவர்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் குமாருங்கிற பேர் உள்ள இவர்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு வாங்கி தருவான், நமக்கு செலவு பண்ணுவான், நம்பி போகலாம். அந்தளவுக்கு அவங்க செய்வாங்க. அப்போ முதலே தெரிஞ்சுட்டு அவங்க சுதாரிச்சிக்கலாம்ல. அப்போ தேவையில்லாமல் செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதுலேருந்து நம்ம அதை தப்பிச்சிக்கலாம். சிலர் இருக்காங்க, சில கேரக்டர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சில கேரக்டரோட ஒத்து போயிடும், சிலது ஒத்து போகாது. இது தெரிஞ்சது அப்படின்னா மேரேஜுக்கே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது நமக்கு ஒத்து வராது, ஜாதகம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. கேரக்டர் ஒத்து போகணும். எல்லாருமே நான் சூப்பர் கேரக்டரும் எப்போ தள்ளி நின்று பழகிற வரைக்கும் பார்த்து சிரித்து பழகிற வரைக்கும் எல்லாமே சூப்பர் கேரக்டர் தான். அதனால தான் லவ் மேரேஜ் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், பிடிச்சிருக்கு, மனசில் பிடிச்சிருக்குன்னு போவோம். ஆனால் எப்போ நாலு சோத்துக்குள்ளன்னு போகிறோமோ அப்போ தான் ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். அது வரைக்கும் தெரியாது. அப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸை நாங்கள் எடுப்போம். இந்த கேரக்டர் உள்ள ஆளுங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும், அப்போ இவங்க எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இது மற்றவங்களால் ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாதா, அப்போ எப்படி இருந்தால் ஏற்றுக்க முடியும், எதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம், எதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, இவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது டிஎன்ஏ கேரக்டர் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ கேரக்டர் அஸ்ட்ராலஜியில் எப்படி அப்படின்னா முழுக்க கேரக்டர் பேஸ் பண்ணி இவங்களோட மூமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்க லைஃப் இதை நோக்கி தான் போகும்
அப்படின்னே சொல்லிடலாம். இதுக்கு அடிப்படை டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு பிரச்சனையோட வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட கேட்பீங்க? டேட் ஆஃப் பர்த் நேமே போதும். டேட் ஆஃப் பர்த் நேமை வச்சே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸ் சொன்னேன், லாஸ்ட் வீக் பார்த்தது. ஆன்லைன் ரம்மியில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. கடன் அடைக்க முடியாமல் அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு கவுன்சிலிங் வராங்க. அப்போ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். கன்சல்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பையன் ரியலைஸ் பண்ணுறாரு. ஆமாம் அப்படின்னாரு. அப்போ என்ன செய்யலாம்னு கேட்கும்போது அவரே முடிவு எடுக்கிறாரு. முன்னாடி டக்குன்னு மொபைல் எடுக்கிறாரு, எல்லாம் ரீசெட் பண்ணுறாரு, ஏடிஎம் கார்டுக்கு எங்கள் அம்மா கையில் கொடுக்குறாரு. உடனே ரிசல்ட் கிடைக்குது. எதை பேஸ் பண்ணின்னு பார்க்கும்போது நான் அவரோட கேரக்டர் தான், பர்சனல் கேரக்டர் டச் பண்ணேன். அது பர்சனல் கேரக்டர் என்ன, அவர் எப்படி என்ன லைஃப்பில் என்ன வாங்கணும்னு எதிர்பார்ப்பார், எதனால் இந்த அடி வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்லும்போது அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஆமாம், இங்கே நான் தப்பு பண்ணுறேன். அப்போ இது ஆனால் என்ன ஆகும், அந்த ரிசல்ட்டை காட்டுறேன். ரிசல்ட்டு கண்ணு முன்னாடி படமாக ஓடும்போது அவர் வந்து ரைட், எனக்கு இது வந்து தேவையில்லாதது, ஒத்து வராதது, வேண்டான்னு அதை முடிவெடுக்க வர்றாரு. இதே மாதிரி டிவோர்ஸ் கேசஸ் அதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கேரக்டர் பேஸ் தான். ஹஸ்பண்ட் என்ன கேரக்டர், ஒய்ஃப் என்ன கேரக்டர். வர்றவங்க போய் தான் சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தவங்களை குறை சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த கேரக்டர் பிடிக்கிறோம். இந்த கேரக்டர் படிக்கும்போது ஆமாம்பாங்க. ஒரு கொஷனுக்கு ஆமான்னு சொல்லிட்டா போதும். அப்போ செயின் ஆஃப் ஆக்டிவிட்டி அது எப்படிலாம் டெவலப் ஆகுது, அந்த கேரக்டர் எப்படிலாம் டெவலப் ஆகுது, டிஎன்எல் எப்படி வேலை செய்யும்னு சொல்லி எடுத்துருவோம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் அந்த கேரக்டர் இருக்கும்போது ஆமான்னு சொல்லும்போது அப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி வருது, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, ப்ளஸ்ஸா மைனஸா, ப்ளஸ்னு என்ன ஆகும், மைனஸ்னு என்ன ஆகும், அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணால் லைஃப் எப்படி இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த டிஎன்ஏல உறைஞ்சிருக்கிற அந்த கேரக்டர் எடுத்து வெளியே காட்டுறோம். நீங்கள் தான் நீங்கள் இது தான் இப்படி தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, இதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா, இது சரியா தப்பா, பிக்சராக வெளியே எடுத்து காட்டுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களே முடிவெடுக்கிறாங்க, இது சரி, இதுக்கு தப்பு. உதாரணத்துக்கு இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ்கிட்ட போகும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வோம், குழந்தைய நான் இப்படி தான் கொண்டு வரணும், நான் இப்படி தான் இருந்தேன், இப்போ குழந்தைய இப்படி தான் கொண்டு வரணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் குழந்தையோட ஒரிஜினாலிட்டி தெரியுமா, அதோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியும். அப்போ குழந்தையோட கேரக்டர் நம்ம முதல்ல எல்லாம் நினைப்பாங்க, ஏன் பிள்ளை எனக்கு தெரியாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க அணுகுறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் பேர் வச்சு கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பேரோடவே இந்த குழந்தை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னேன்னா ஒருத்தர் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நிச்சயம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து யாரோ ஏதோ சொன்ன கமெண்ட்டை வச்சு இந்த பொண்ணு வேணாங்கிற முடிவுக்கு வர்றாரு. அந்த பேரண்ட்ஸ் நிச்சயம் பண்ணியாச்சு, தெரிஞ்ச ஃபேமிலி வேறு கவர்மெண்ட் ஆகும்னு அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ கவுன்சிலிங் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த மாப்பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன், நான் அந்த பொண்ணோட கேரக்டர் என்ன, வந்தால் இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறேன். அங்கேயே டிசைட் பண்ணுறாரு. வெளியே தான் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. அப்பா வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. உள்ளே வந்தானே அப்போ எனக்கு அந்த பொண்ணை இருக்கட்டும், வெளியே யாரையும் சொல்லிட வேண்டாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்து பிஸ்னஸ் இப்போ 3 பிஸ்னஸ் டெவலப் ஆயிருக்கு அவங்களுக்கு. 3 பிஸ்னஸ் எடுத்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே முழுக்க அவங்க பேரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இப்போ வெளியே கமெண்ட் இருக்கலாம், கருப்பாக இருக்காங்க, சிவப்பாக இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்டை சொல்லிடுவாங்க. கருப்பு சிவப்பும் குணத்தை நிர்ணயிக்காது, மனசு தான். அந்த மனசு என்னென்னு உங்களுக்கு நம்ம அவங்க கேரக்டர் என்னன்னு எடுத்து சொல்லும்போது எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும், எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவங்க ஒரிஜினாலிட்டி என்னன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்போ ரைட் ஓகே நம்ம கேரக்டர் தான் அவங்களுக்கு இது மாதிரி இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க. ஸோ இது நீங்கள் கேரக்டர் சொல்கிறது எல்லாமே வந்து அந்த நேமில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சா இல்லை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சார்? இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே நியூமராலஜிக்கல் பேர் என்ன செய்கிறாங்கன்னா 10ஆம் நம்பரா இப்படி தான், 15ஆ இப்படி தான், 20ஆ இப்படி தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த 10 தான் வேலை செய்யுது, 15 தான் வேலை செய்யுது எப்போ தெரியும், எப்படி தெரியும்? அந்த 15 வேலை செய்தால் எப்படி? இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, புக்கை பார்ப்பாங்க, 10ஆம் நம்பருக்கு என்ன, இப்போ நெட்டில் எல்லாமே வந்துருச்சு, 10 பார்ப்பாங்க, 10ஆம் நம்பருக்கு உள்ளது அங்கே வேலை செய்தாலும் பார்ப்பாங்க, இருக்காது, அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ எது வேலை செய்யுது? அப்போ நம்ம குறிப்பிட்டு இந்த நம்பருக்கு தான் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த நேமில் உள்ள காம்பினேஷன் வேலை செய்யும்னு சொல்லி சொல்கிறேன். அந்த நேமில் உள்ள காம்பினேஷன் பிடிக்கிறதா மேட், அதில் சின்ன கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் அப்ளை பண்ணி நம்ம எடுக்கும்போது அது நம்ம எது வேலை செய்யுதுன்னு பிடிக்கலாம். சிலருக்கு வந்து டேட் வேலை செய்யும், சிலருக்கு டேட்டு மந்த் இயரை கூட்டி வர்றது வேலை செய்யும், சிலருக்கு பேரோட டோட்டல் வேலை செய்யும், சிலருக்கு இந்த 3மே வேலை செய்யாது. அப்போ எதுன்னு கான்செப்ட் பிடிக்கணும் நம்ம. இது வந்து இண்டிவிஜுவல் ஜாதகம் எப்படி வந்து ஒருத்தருக்கு வேலை செய்தோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து எப்படின்னா இப்போ மேசராசி எல்லாருக்குமே மேசராசி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. லக்னம் இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறத பொறுத்து மாறும். அதே மாதிரி இதுவுமே ஒரே பேர் உள்ள 2 பேருக்கு ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஆனால் முன்னே நான் சின்ன பிள்ளைலேருந்து ஒரு இது சொல்லுவேன், நான் கருணாநிதினு பேர் இருக்கிற எல்லாருமே சிஎம் ஆகிறதில்ல. அப்போ எங்கே இது வேலை செய்யுது? ஒன்று டேட் ஆஃப் பர்த் மாறலாம், டேட்டு மாறலாம், இல்லை இயர் மாறலாம், மந்த்து மாறலாம், இல்லை இனிஷியல் மாறும் கண்டிப்பாக. அப்படி இதெல்லாம் மாறும்போது ஏதோ ஒன்று மாறுதில்ல. அன்றைக்கி குறிப்பிட்ட தேதியில் எத்தனையோ குழந்தை பிறந்திருக்கும், எல்லாருமே கருணாநிதி பேர் வைக்கிறது இல்லை. அந்தளவுக்கு மூளை யாருக்கும் வேலை செய்கிறதும் கிடையாது, அவருக்கு மட்டும் மூளை அவ்வளோ வேலை செஞ்சது. அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரே பேருள்ள சில பேருள்ளவங்களுக்கு ஒரே மாதிரி எண்ணங்களும் செயல்பாடுகளும் குணநலங்களும் இருக்காது. ஒன்று. இன்னொன்று என்னென்ன சிலர் என்கிட்ட கேட்ட கேள்வி, சாமியார்கள் பேர் வைக்கிறாங்க
ஞானிகளாக இருப்பாங்க, அவங்க பேர் வச்சு அவங்கள மாதிரி இவங்க இருப்பாங்களா? ஒரே பேர் உள்ளவங்களே ஒரே மாதிரி இல்லைங்கன்னு சொல்லும்போது ஏற்கனவே இருந்தவங்க பேர் வைக்கிறதுனால என்ன ஆகிறப்போது? ஒன்றும் ஆகாது. ஒரு மிஞ்சி போனால் 5% இல்லை 10% ஏதாவது 1-2 கேரக்டர் அவங்களுக்கு வேலை செய்யலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அவங்களும் ஞானியாக முடியாது. உதாரணத்துக்கு சொன்னால் விவேகானந்தர் எல்லாருக்கும் அறிமுகமானவர். நான் விவேகானந்தன் பெருசாக விவேகானந்தர் ஆயிட முடியுமா? இந்த பேர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் சார்? இப்போ ஒரு குழந்தைக்கே பேர் வைக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த பேர் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது? பேர் தான் மேஜர் ரோலே. மேஜர் ரோல் வந்து நேமில் வேலை செய்யும். என்னோட கான்செப்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்கிறாங்க. எனக்கு இறைவன் உணர்த்தியது என்ன அப்படின்னா, பெயருங்கிறது வந்து குழந்தையோட அந்த உடம்போட அடையாளம். பேர் இனிஷியல் வைக்கிறோம் இல்லையா, அந்த இனிஷியல் வந்து குழந்தையோட ரத்தம். அப்போ பிளட் இல்லாமல் உடம்பு மட்டும் வேலை செய்யாது. அப்போ இனிஷியலோட சேர்ந்து தான் நேம் வேலை செய்யும். என்னோட கான்செப்ட் இறைவன் எனக்கு உணர்த்தியதை நான் அப்படி நான் காட்டுறேன். நான் அது இது இன்றைக்கி வரைக்கும் 100% ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. 100% ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. பேர் இல்லாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பேர்லேயே வந்து சிறந்த பேர் அப்படின்னு இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. இப்போ எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த நேம் வந்து அந்த கஷ்டங்களை வந்து தீர்க்குமா இல்லை எப்படி சார்? இது நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? நேம் வந்து பிரச்சனையை தீர்க்குமாங்கிறது நல்ல கேள்வி. ஆனால் பேர் பிரச்சனையை தீர்க்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த பெயர் வைக்கிறதுனால ஒரு சில கேரக்டர் உங்களுக்குள்ளே மாறும், உங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் மாறும், அது உங்களை செயல்படுத்தும். அந்த எண்ணங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கான முடிவுகளை உங்களே எடுக்க வை, சரியான முடிவை எடுக்க வை. அதுதான் அதில் மறைந்துள்ள ஒரு ரகசியம். பேரை மாத்திரம் வேலை செஞ்சுறது சரியாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. அந்த பேர் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த பேர் உங்களுக்கு சரியாக செயல்படும் பட்சத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறும், உங்கள் செயல்பாடுகள் கேரக்டர் எல்லாமே மாறும். மாறும்போது நீங்கள் அந்த பிரச்சனைக்கான முடிவை நோக்கி உங்களால் சரியான ஒரு தீர்வை எடுக்க முடியும். அது உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி தான் பேர் வேலை செய்யும். பேர் பேர் வேலை செய்யுதுன்னா அது உள்ள ரகசியம் அதுதான். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பரிகாரம் இதெல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இப்போது நேமாலஜியோ இல்லை நியூமராலஜியோ ஃபாலோ பண்ணி ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிட்டா போதும், நம்பர்ஸ் வந்து ஈஸியாக எங்கேயாச்சும் ஃபோன் நம்பர்லையோ இதிலெல்லாம் மாற்றிக்கிட்டா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையா இல்லை டிஎன்ஏ கேரக்டர் ஆஸ்ட்ராலஜியில் வந்து அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? பரிகாரங்கிறது வந்து நம்ம மனதளவில் நம்மளை நாம ஏற்படுத்திக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி தானே ஒழிய பரிகாரம் பண்ண எல்லாம் முடிஞ்சிருக்கும். எல்லாம் யாரும் எதுவும் எந்த வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. பரிகாரத்தை மட்டும் எல்லாம் சும்மா உட்காந்துருந்தா போதுமே, பணம் தானாக கொட்டும். எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. பரிகாரங்கிறது நம்மளை நாமளே இந்த மனதளவில் நம்ம ஏற்படுத்திக்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த சூழலை நம்ம கொஞ்சம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு மன தைரியம், நம்ம சரியான அந்த மன அமைதி பெறும். அதில் நம்ம முடிவெடுக்க முடியும். அதுதானே வழி. அதுக்காக கோடி கோடியாக லட்சமாக செலவு பண்ணி அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. என்னை பொறுத்தளவில் நான் அப்படி சொல்லுவேன். நான் சின்ன சின்ன பரிகாரங்கள், கோயிலுக்கு போகலாம், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதே மனதளவில் அவங்கள தயார் பண்ணும். அதுலேயே சரியான முடிவெடுக்க முடியும். எனக்கு ஒரு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன பரிகாரம் தான் சொல்லுவாங்க, சரியாகவும் இருக்கும். ஏன்னா அவங்கள தயார்படுத்தும். பெரிய லெவலில் பண்ணுறது அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதில் நம்பிக்கை இல்லாதவங்க இப்போ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், இப்போ பேரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னாலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? கரெக்டாக. இது வந்து எப்படின்னா, பெயரை மாற்றுறதுனால அவங்ககிட்ட தவறான ஒரு எண்ணங்கள், கேரக்டரோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டியோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம பேரை மாற்றலாம், தப்பில்லை. இப்போ ஒரு சில பேர் வந்து நோயாக காட்டும், பேரை மாற்றினா நோய் சரி பண்ண முடியும். சிலதெல்லாம் அந்த உடல்நலன் மாறும்போது நோய் கொஞ்சம் அதோட இதை வேகம் குறைய வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த மாதிரி கேரக்டர் மாறும்போது நம்ம இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோமே, நான்வெஜ் எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா, நான்வெஜ்ஜை நான் அதிகமாக சாப்பிட்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை மாற்றணும். எப்படி மாற்றுறது? பேரை மாற்றினாலும் மாற்ற முடியும். இந்த மாதிரி சில எண்ணங்களை நம்ம மாற்றுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதை வச்சு சரி பண்ண முடியுமா ஒழிய அதுக்காக பேரை மாற்றி எல்லாமே சரியாக வரும் அப்படிலாம் கிடையாது. எண்ணங்கள் மாறும், கேரக்டர் மாறும், அப்போ செயல்பாடுகள் மாறும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாம் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்காக பேரை மாற்ற எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் அப்படிலாம் கிடையாது. பேரை மாற்றினா லட்சாதிபதி ஆக முடியுமா, லட்சாதிபதி ஆக முடியுமா, கோடீஸ்வரன் ஆக முடியுமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படின்னா முதல்ல நான் இருப்பேனே. நமக்கு என்ன இந்த பிறவியில் இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை முழுமையாக அனுபவிக்க முடியும். இந்த முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட இடர்பாடுகள், கஷ்டங்களை குறைச்சி நம்ம கொஞ்சம் இதையும் சரியாக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம கொடுக்க முடியும். ஸோ நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பொது பலன் மாதிரி சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு இந்த பலன் இருக்கும், இந்த நம்பருக்கு இந்த பலன் இருக்கும், இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சுப்பீரியர் நம்பர்ஸ், இது வந்து ரொம்பவே லக்கியான நம்பர்ஸ் அப்படின்னலாம் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டமான நம்பர்ஸ் அப்படின்னு. ஆனால் ஒருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது சார்? பணத்தை மட்டும்தான் குறிக்குதா, இல்லை அவங்களோட படிப்பு குறிக்குதா, அவங்களோட லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது குறிக்குதா? அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன குறிக்குது? நம்பர்ஸ் வந்து எப்படி அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது? அதிர்ஷ்டங்கிறது முதல்ல கடன் இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கை தான் அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே. கடன் இல்லை, நோய் இல்லைனாலே அவர் கோடீஸ்வரன் தான். ஆனால் மக்கள் எல்லாமே நினைக்கிறாங்கன்னா என்கிட்ட நிறைய பணம் வேணும், அதை தான் எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஆனால் பணம் இருந்து போய் ஹாஸ்பிட்டலில் போய் கோடி கோடியாக செலவு பண்ணுறதுக்கு நோய் இல்லாத உடம்பு இருந்தால் போதுமே. அதில் உள்ள மன நிம்மதியும் மன திருப்தியும் எதுலேயுமே கிடையாது. ஆனால் எல்லோரும் பணத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இறைவன் நமக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்குமோ அது இறைவன் நமக்கு தருவார். நம்ம எதிர்பார்க்க இறைவன் தர்றது கிடையாது. நமக்கு எது கொடுத்தா வாழ்க்கையை நல்லா இருக்குமோ சிறப்பாக இருக்குமோ அதை தர்றாரு அவர். அதை ஏற்றுக்கிற பக்குவம் வேணும். இந்த நேமம் மாத்திரனால யாரும் கோடீஸ்வரன்லாம் அதிர்ஷ்டம்னு அப்படிலாம் கிடையாது. எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான்.
இது சில இருக்க இன்னைக்கு கூட ஒரு நண்பர் ஒருத்தரை பார்க்கும்போது 35 உங்களுக்கு நல்லா இருக்கு சார், பாசிட்டிவாக உங்களுக்கு வேலை செய்யும்னு என்ன எப்படின்னு சொல்லி கூட ஒரு நண்பர் கேட்டாங்க. அந்த எல்லாம் 35 நாளே ஒரு கேரக்டர் சொல்லிடுறாங்கல்ல பொதுவாக. 35 இந்த நம்பருக்கு இதுதான், 5ஆம் நம்பரா இந்த இப்படி தான் இருக்கும்னு குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமான்னு இல்லை. டேட் ஆஃப் பர்த்துக்கும், டேட் ஆஃப் பர்த் மந்த் இயர் டோட்டலுக்கோ, இல்லை நேமோட டோட்டலுக்கோ, இல்லைன்னா நேமில் வர காம்பினேஷனுக்கோ எதுக்கோ ஒரு இதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ எதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு பார்த்து அது நல்லா வேலை செய்தா இல்லையா நம்ம பார்ப்போம். இப்போ சிலருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இருக்குன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம், நேமை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது ஏன் நம்ம கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அவருக்கு வந்து ஷார்ப்பாக மைண்ட் வேலை செய்ய வைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் அண்ட் நேமாலஜி இதெல்லாமே வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் நேமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் லோகோவாக இருக்கட்டும், இல்லைனா யாரு கூடலாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக வச்சுக்கலாம், இவங்க கூட நம்ம சேரலாமா வேண்டாமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக மேடம், நல்ல கேள்வி இது. யாரோட யாருக்கு மேட்ச் ஆகும், இவங்களுக்கு ஒத்து வருமா ஒத்து வராது, இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா வச்சுக்கக்கூடாதா, கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். நம்ம ஏமாத்துற கேரக்டர் உள்ளவர்கிட்ட போய் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சு என்ன செய்யும்? ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லா குஷியில் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 to 6 years 10 yearsக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போது ஜாதகத்தை போய் நீட்டணும் அப்படின்னா தசாபுத்தி அப்படின்னாலாம் சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும். இது நேமாலஜி அண்ட் நியூமராலஜியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து எப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது, சீன பழமொழி. அது என்ன ஒருத்தரோட குணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணத்தை கொடுத்துப்பார், இல்லைன்னா பதவியை கொடுத்துப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ பணத்தை கொடுத்தாலே அவரோட ஒரிஜினாலிட்டி தெரிய வந்துடும். நான் பெரிய ஆள் போடா நீ என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஜனாவிட்ட ஆணவம் வர ஆரம்பிச்சு. பதவியை கொடுத்தாலும் இப்படி தான், நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறேன் நீ கேளு, நீ என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அது பேர்லேயே வச்சு சொல்லிடலாம், இவன் வந்து ஆணவம் பிடிச்சவர், இந்த பேர் வந்து ஆணவத்தை கொடுக்கும், அதிகார மமதியை கொடுக்கும், இது ஒத்து வராது, இது ஏமாத்துற கேரக்டர், இது வந்து பணத்தில் கொஞ்சம் விளையாண்டுரும், இந்த மாதிரிலாம் தெரியும் நமக்கு. அதை வச்சு பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமா ஒத்து வராதான்னு நம்ம முடிவு பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஃப்ளெக்சிபிளாக போகிற டைப்பாக இருக்கும், இன்னொருத்தர் வந்து ஒரு ஆணவத்தில் முதலாளிங்க பார்ட்னர் தான், பார்ட்னருக்குள்ள முதலாளி தொழிலாளி கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அதிகாரம் பண்ணுவார், அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியா, இது என்னாச்சு தெரியுமா உனக்கு, இது இப்படி பண்ணியிருக்கணும்ல, இன்றைக்கி என்னாச்சு அப்படின்ற ஒரு அதிகார தொழிலையே கேட்டுருப்பார். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணத்தை காட்டுறதுக்காக செய்கிற செயல்படுது. அது அந்த பார்ட்னர்கிட்ட காட்டணும் அவசியம் கிடையாது, எம்ப்ளாயிட்ட காட்டலாம், பார்ட்னர்கிட்ட காட்டணும் அவசியம் கிடையாது. பார்ட்னர் சொல்லி இவர் என்ன ஒரு வேலையாள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, ஒரு மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு ஸ்டேஜில் அது வெடிக்கும். அப்போ அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்சல்ட் பண்ணாலே நம்ம சொல்லிடலாம், சரி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்துக்குங்க, நல்ல பார்ட்னர்ஸ் தான், இது நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவங்க சுதாரிச்சிக்கிடுவாங்க. இது கேரக்டர்லேயே பிடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கேரக்டர் பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமா ஒத்து வராதா, எப்படி பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அதை நம்ம சொல்லிடலாம். நம்ம ஸோ பிஸ்னஸ் நேம்ஸு, குழந்தைக்கான நேம் இதெல்லாமே வந்து ஒரு லக் ஃபேக்டர் மாதிரி ஒர்க் பண்ணுமா சார்? கண்டிப்பாக அது லக் ஃபேக்டர் கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருமே லக்குன்னு அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிறாங்க, அப்படி கிடையாது. அந்த பேர் வைக்கிறதுனால ஒரு பேரில் வந்து ஹெல்த் இருக்குது ஃபஸ்ட்டு, ஹெல்த்து, வெல்த்து, எஜுகேஷன், பொட்டன்ஷியல், ஏர்னிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே பார்த்து தான் நம்ம நியமிக்கணும். மேரேஜ் லைஃப் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது, தாலி பாக்கியமும் இருக்குது. இப்போ ஆண்களுக்கு எப்படியும் பேர் வச்சுக்கலாம்னு பிரச்சனை கிடையாது, பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. நான் எல்லா இதுலேயும் நான் சொல்கிறது தான், உச்சந்தலை முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டும் பெண்களுக்கு பேசும். பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு பெருமை என்ன தெரியுமா, பாரு அவங்கள பார்த்தா கையெழுத்துக்கு முன்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது அந்த பெருமை, பெண்களுக்கு மட்டும்தான். அப்போது ஒவ்வொரு பார்ட்டும் வேலை செய்யும். சிலருக்கு வந்து அந்த தாலி பாக்கியத்தையும் அதில் நம்ம செக் பண்ணணும். தாலி பாக்கியம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ அந்த கேரக்டர் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ் பேரண்ட்ஸ் சொல்லிடலாம், சரி இந்த உதாரணத்துக்கு சொன்னேன்னா, நான் ஒருத்தங்களுக்கு ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணை மீட் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த பொண்ணோட அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. ஒன்றும் இல்லாமல் நல்ல கேரக்டர் தான், ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா கொஞ்சம் ஓட்டவாய், என்ன அப்படின்னா கொஞ்சம் பாசமாக இருந்துட்டு எல்லாத்தையும் உளராட்டை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் புதுசாக போகிற இடத்துல கொஞ்சம் பாசமாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் உளராதிங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டா போதும், மற்றபடி உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், நான் அந்த மாதிரி இருந்துடாதீங்க, அது ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது, நெகட்டிவ் எடுத்துட்டாங்கன்னா இவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வார்னிங் மட்டும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது. எல்லோரும் உங்களுக்கு தெரியும் இது சரி தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், எதனால பிரச்சனை வரும். இன்னொரு அதுவும் பொண்ணு தான், ஒரு 1 month முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் நான். என்ன அப்படின்னா, அப்பா அம்மா மேலே பாசம் ஜாஸ்தி, மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போது தச்சலாக சந்திக்கும் போது கல்யாணமாகி போன வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பற்றி அடிக்கடி பேசாதீங்க அப்படின்னு. அச்சோ சார் நேத்தான் சார் பேசி ஒரு சின்ன சண்டை சார் அப்படின்னாங்க. உங்கள் அப்பா அம்மா பற்றி, உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு பாசம் இருக்கும், பாசம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அவசியம் இருக்கணும், ஆனால் வெளியே காட்ட வேண்டாம். அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அது வந்து அடிக்கடி அதை அவங்கள பற்றி பேசும்போது இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தாமல் பார்த்துக்கோங்க, லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்து அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபீட்பேக் சொன்னாங்க, சார் இப்போ நான் இதெல்லாம் இந்த மாதிரி நல்லாயிருக்கு சார், லைஃப் லாங்காக கன்டினியூ பண்ணுங்க, அவ்வளோதான். அப்பா அம்மா மேலே பாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் நான், பாசம் இருக்க வேண்டியது தான், காட்ட வேண்டியதில் காட்டுங்க.
அடிக்கடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் நான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேரை வச்சு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்க கேரக்டர் என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னா சூப்பர் டைப் காட்ஸ் கிஃப்ட். அவங்களாம் பேரண்ட்ஸும் சந்தோஷப்படணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற ஆண்களும் சந்தோஷப்படணும் இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. மட்டும் ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, அந்த லேடிஸ் ஜென்ஸுங்கிற பார்ஷியாலிட்டி இருக்காது. டச் பண்ணி பேசுவாங்க, ரொம்ப அதுவும் எல்லாத்தையும் இல்லை, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் தொட்டு பேசுவாங்க. ஆனால் மனசில் எந்த கள்ளங்கப்படமும் இருக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு சின்ன வார்னிங் மட்டும் கொடுத்தா போதும், இந்த நல்ல கேரக்டருங்களா இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போயிடுவாங்க. சூப்பர் டைப் ஆக்சுவலாக அவங்க எந்த தவறும் வாழ்க்கையில் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இது வந்து அடுத்தவங்க தப்பாக தரக்கூடாது இல்லையா, அதை மட்டும் சொல்லிட்டோம்னா ஜெயிச்சிருவாங்க. இதேமாதிரி ஆண்களுக்கு இருக்குது. சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு வந்த கிளைண்ட்டுக்கெலாம் சொல்லியிருக்கேன் நான், சார் நீங்கள் வந்து லிக்கரை தொட்டுறாதீங்க அப்படின்ட்டு. ஏன் சார்மாங்க, நீங்கள் சாப்பாடே ருசியாக இருந்தால் 2 வாய் அதிகமாக சாப்பிட்றாள், லிக்கர் வச்சா அடிக்ட் ஆயிடுவீங்க, உங்களால் வந்து வெளியே வர முடியாது. அக்செப்ட் பண்ண ஆளுங்களாம் இருக்காங்க, அக்செப்ட் பண்ண கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம் சார் நீங்கள் சொன்னது உண்மை தான், தொட்டா இனிமேல் அதுலேருந்து வெளியே வர வழியை பாருங்கள், உங்களோட பேர் கௌரவம்லாம் கெட்டு போயிடும், கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி வான் பண்ணிருக்கோம். அதுலேருந்து வெளியே வந்து உண்மையை ஒத்துருக்காங்க. ஆமாம் ரைட்டு. எந்த மாதிரி ஆளுங்க டச் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, இதெல்லாம் கேரக்டர்லேயே வந்துடும். ஆனால் டிஎன்ஏ கேரக்டருங்கிறது வந்து 100% அப்படியே வேலை செய்யும். ஸோ ஒரு டேட் ஆஃப் பர்த், ஒரு நேமை வச்சு அவங்களோட கேரக்டர் அனாலிசிஸ் ஃபுல்லாக பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க லைஃப்பில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து அங்கே சொல்யூஷன் நோக்கி இப்போது கொண்டு போகிறீங்க. ஸோ டிஎன்ஏ கேரக்டர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைத்தக்கதாக ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி அது அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த என்ன ஸ்டெப் இருக்கோ அது வந்து ஃபார்வர்ட் பண்ணி. இல்லை, இது வந்து பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ் இது எப்படின்னா, 4 லட்சம் பேரை மீட் பண்ணி பர்சனலாக மீட் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே. எதுவுமே ஜஸ்ட் லைக் அப்படியே நம்ம போகிற போக்கில் சொல்கிறதில்ல. எந்த புக்லேயும் நீங்கள் நான் சொல்கிற கேரக்டர்ஸ் எந்த புக்லேயும் இருக்காது, எந்த புக்லேயும் இருக்காது. இது வந்து இவங்க 4 லட்சம் பேரை உட்காந்து அனலைஸ் பண்ணி இதுலேயே நிறைய காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷனை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எது சரி தப்பு எப்படி வேலை செய்யும்னு பார்த்து எடுத்த கான்செப்ட் இது எல்லாமே பியூர் கால்குலேஷன். ஜஸ்ட் லைக் எதுவும் புக்கில் பார்த்து படித்தோம், இல்லைன்னா யாரோ சொன்னாங்க அருள்வாக்கு அப்படிலாம் கிடையாது. முழுக்க நேரில் சந்திச்சு எடுத்த கால்குலேஷன் இது எல்லாமே. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த டிஎன்ஏ கேரக்டர் அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி.